சென்னை ஓஎம்ஆர் சாலையில் மெட்ரோ பணிக்காக பள்ளம் தோண்டும் போது குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறுவதால் சோழிங்கநல்லூர் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், வணக்கம். தற்போது சோழிங்கநல்லூர் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? சென்னை பழைய மாமல்லபுரம் சாலையில சோழிங்கநல்லூரிலிருந்து நாவலூர் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் மெட்ரோ பணிகள் நடந்து வரக்கூடிய அந்த இடத்துல குடிநீர் குழாய் உடைந்து அலுவல் நேரங்கள்ல காலை 9 மணியிலிருந்து இந்த போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதுதான் அது சரி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அலுவல் நேரம் என்பதனால அந்த வழியாக செல்லக்கூடிய, குறிப்பாக ஐடி நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய ஊழியர்களும் மாநகர பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களுமே சோழிங்கநல்லூரிலிருந்து இடதுபுறமாக ஈசிஆர் நோக்கி திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு இந்த போக்குவரத்து மாற்றம் நடந்திருக்கிறது. பெரிய ராட்சத குழாயில் சென்று கொண்டிருந்த அந்த குடிநீர் குழாயை அங்கிருந்து மெட்ரோ பணிகள் கீழே பள்ளம் தோண்டக்கூடிய அந்த பணி நடப்பதாகவும், அப்பொழுது அதில் அந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தண்ணீர் சாலையின் மீது முழுவதுமாக தேங்கி இருக்கிறது. இதனால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக மெட்ரோ நிறுவன பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஊழியர்களும் அதே போன்று அங்க இருக்கக்கூடிய பிற துறையைச் சேர்ந்த ஊழியர்களும் வரவழைக்கப்பட்டு அவற்றை சரி செய்திருப்பதாகவும், சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பணிகள் நடந்து வந்ததாகவும், இதனால் போக்குவரத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுதும் கூட அந்த குழாயினுடைய உடைப்பு அடைக்கப்பட்டாலும் கூட ஓஎம்ஆர் சாலையில, அதாவது அங்கிருந்து நாவலூர், படூர், செம்மஞ்சேரி செல்லக்கூடிய வாகனங்கள், கேளம்பாக்கம், திருப்பூர் வரை செல்லக்கூடிய பேருந்துகள், வாகனங்கள் எல்லாமே மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருப்பதாகவும், இன்று மதியத்திற்குள் முழுவதுமாக அவற்றை சரி செய்து போக்குவரத்தை சீர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சரவணகுமார், விரிவான தகவல்களுக்கு.